வணக்கம். இந்த எதிர்கால திட்டமிடல், எதிர்கால கனவை அடைதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எதிர்கால திட்டத்தையும் எதிர்கால கனவையும் அடைவதற்காக நிகழ்காலத்தில் வாழாமல் அதை நினச்சிக்கிட்டு அதை நோக்கியே பயணிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்போ இவன் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நிகழ்காலத்தை வாழாமல் தவற விட்டவங்க நிறையா பேரை நம்ம பார்த்துருக்கோம். இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எதிர்கால திட்டம் கைக்கு வந்த பிறகும் எதிர்கால கனவு நிறைவேறிய பிறகும் அங்கே இருந்துக்கிட்டு இன்னொரு திட்டம் திட்டுறது, அந்த எதிர்காலத்துலையும் வாழாமல் இன்னொரு எதிர்காலத்தை திட்டம் தீட்டி அதிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நிகழ்கால வாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. நிறைய பேர் நம்ம பேசி கேள்விப்பட்டிருக்கோம், நான் சரியாக வாழவே இல்லை, நான் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, ஒரு சினிமாவுக்கு கூட நான் போகல, என்னுடைய சுய முன்னேற்றத்திற்காக நான் தனியாக எதுவுமே செஞ்சுக்கல, என்னுடைய சுய மகிழ்ச்சிக்காக நான் எதுவுமே பண்ணிக்கல, ஒரு வாக்கிங் கூட நான் போகல அப்படின்னு பேசுகிறத நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த எதிர்கால திட்டமிடல் எதிர்காலத்தை நோக்கியே பயணிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதை பற்றியே எந்த நேரமும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. எதிர்கால திட்டம் எதிர்கால கனவும் தவறா அப்படின்னா நிச்சயம் அது தேவை. ஆனால் எதிர்கால திட்டத்தையும் எதிர்கால கனவையும் நிறைவேற்றணும், சரியாக நிறைவேற்றணும், மகிழ்ச்சியாக நிறைவேற்றணும், அந்த இடத்துல போய் நம்ம மகிழ்ச்சியாக வாழணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்தையும் மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ்தல் மூலமாக ஒரு செயல் திட்டம் உருவாகும். அந்த செயல் திட்டத்தை நம்ம சரியாக நிறைவேற்றிக்கிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த எதிர்கால கனவை எளிதாக அடைஞ்சிடலாம். அந்த வேலையுமே மகிழ்ச்சியாக இருக்கும். அதை விட்டுட்டு எதிர்கால கனவையும் திட்டத்தையும் நோக்கி பயணிச்சுக்கிட்டே அதை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு பயம் உருவாகும். பயம் நாளடைவில் பதட்டமாக மாறும். பதட்டம் என்னவா மாறும் அப்படின்னா, மிகப்பெரிய மன அழுத்தத்தை உருவாக்கும். அந்த மன அழுத்தம் எதை சொல்லும் அப்படின்னா, நம்மளால் எதிர்கால கனவை அடைய முடியுமா முடியாதா, இந்த திட்டம் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை உருவாகும். அந்த கேள்விக்குறி நம்மளை நிகழ்காலத்திலையும் சரியாக வாழ விடாது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நிகழ்காலத்தில் நம்ம என்னென்னலாம் அன்றாட செயல்பாடுகள், நமக்கான செயல்பாடுகள், அதை சரியாக திட்டமிட்டு மகிழ்ச்சியாக செய்யணும். இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. நிகழ்காலத்தில் நம்மக்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ அதற்கு முதல்ல நன்றி உணர்வோடு நம்ம வாழ பழகி கொள்ள வேண்டும். இன்றைக்கி எதிர்காலத்தில் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவிக்கு வரணும் அப்படின்னா, அந்த பதவிக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய இந்த பதவிக்கு நான் நன்றி உணர்வோடு இருக்கும்போது இந்த பதவியை நான் சரியாக செய்வேன், இந்த பதவிக்கான வேலையை நான் சரியாக செய்வேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் பெரிய பொருள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்கால திட்டம் இருக்குது, நிறையா பணம் சம்பாதிக்கணும் திட்டம் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய உங்களுடைய சொத்திற்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்திற்கும் அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், அதற்கு முதல்ல நன்றி உணர்வோடு இருக்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம அந்த பாதையை நோக்கி அதுவாகவே அழைச்சிட்டு போகும். இதுதான் பிரபஞ்ச விதி அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ நிகழ்காலத்தில் வாழ்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். ஒரு மாணவர் இருக்கிறாரு, அந்த மாணவர் மருத்துவராக மாறணும் அப்படின்னா அவர் நிகழ்காலத்தில் அந்த பள்ளி மாணவர் அதற்கான நீட் தேர்வுக்கான தயாரித்தலை சரியாக செய்து அதை மகிழ்ச்சியாக செய்யணும். அவருக்கு ஒரு பயம் பதட்டத்தோடு இல்லாமல் அந்த தேர்வுக்கான தயாரித்தலை ஒரு மகிழ்ச்சியாக செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கான அந்த வாய்ப்பும் கிடைக்கும், அவர் எளிதாக மருத்துவரும் ஆகிறாரு. அதனால் நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக அனைத்தையும் அனுபவித்து சிறப்பாக வாழ்வோம். நிகழ்காலத்தில் நம்மிடம் இருக்கும் அனைத்திற்கும் நன்றி உணர்வோடு இருப்போம். எதிர்கால கனவும் நிறைவேறும், திட்டமும் நிறைவேறும். நன்றி. என்றும் உங்கள் மனதோடு, உங்கள் வாழ்த்துக்களுடன் உங்கள் முகவை பொன்னார்.